ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட சேனலில் இன்றைக்கி ஒரு சண்டே ரொட்டீன் விலாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவிலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் பேக் ஒன்று வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். சம்மரில் நம்ம ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஸ்கின்னை வந்து இன்டேக்காகவும் அது கூடவே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியே வந்து மெயின்டைன் பண்ணலாம். நம்மளோட சேனலுக்கு நிறைய புது சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே வெல்கம். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நிறைய விலாக்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே போய் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் டெய்லி ஒரு மினி விலாக் வரும். எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சேனலில் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த சண்டே வந்து நம்மளுக்கு எப்படி போகுதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஓரளவு நாள் க்ளீனாக வச்சுப்பேன். சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த வேலையுமே பார்க்குறதுக்கே தோணாது. ஆனால் சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நைட்லாமே எந்திரிச்சு தூங்காமல் உட்காந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு கிடப்பேன். அந்த மாதிரி தான் இந்த மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாக இந்த மாதிரி தான் குப்பையாட்ட போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாமே ட்ரேல தான் வச்சுருந்தேன். இடையில என்னோடய ஹஸ்பண்ட் அந்த ட்ரே வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டாரு. அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே இப்படியே அந்த ஏர் கலர் மேலேயே அப்படியே போட்டாச்சு. பேஸ்ட்டு, பேப்பர் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி குப்பையோடு இருக்குது. ஃபஸ்ட்டு இது எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு நம்ம தேவையானது எல்லாமே ஒரு ட்ரேயில் போட்டுட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு ட்ரேயில் வச்சுட்டு எப்போவாவது யூஸ் பண்ணுற மேக்கப் ப்ராடக்ட் எல்லாம் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பிரிச்சுட்டு இருந்தேன். க்ளீன் பண்ணதுலேருந்து ஒரு 5 டேஸ் பார்த்திங்க அப்படின்னா எடுக்கிற பொருளை அப்பப்போ அந்தந்த இடத்துல வைப்போம். ஆனால் அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நான் என்னோடய திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ அங்கங்கே இப்படி தான் போட்டு வச்சுருப்பேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் நான் மடித்து வச்சுருக்க துணியை தூக்கி எங்கேயாச்சும் போட்டாங்க அப்படின்னா அவ்வளோ கோவம் வரும். நீட்டாக மடித்து வச்சுருந்தாலும் வீட்டை கழிச்சு போடுறது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு 2 திட்டை போட்டால் தான் மனசே திருப்தியாக இருக்கும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கீ செயின் மாதிரியே இருக்குல்ல, ஆனால் இதுக்குள்ளே ஒரு மேஜிக் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து மிரர் இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எங்கே வாங்கினேன்னா டி நகர் இருக்கு இல்லையா, அங்கே வந்து வாங்கினேன். வந்து இது வாங்கி கொடுத்தாருங்க. எப்போனா நான் ஒர்க்குக்கு போகும்போது வாங்கி கொடுத்தாரு. ஸோ அந்த மெமரிஸாக வந்து இதை வந்து பத்திரமா வைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் யூஸ் பண்ணாமையே. நல்லா இருக்குல்ல. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா மிரரு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கீ செயின் மாதிரி இருக்கும். லைவாக தான் பேசி நிறைய வீடியோஸ் வந்து எடுத்திருந்தேன் ஃபுல்லாகவே. பட் ஆனால் நிறைய வீடியோஸில் அந்த சாங் வந்து பேக்ரவுண்டில் கேட்குது, காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே இந்த ட்ரேயில் வந்து போட்டு வச்சுட்டேன். எப்போயாவது யூஸ் பண்ணுறத அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அந்த பாக்ஸில் கொஞ்சமும் இன்னொரு ட்ரே இருந்துச்சு இல்லையா, அதுலேயும் வச்சாச்சு. க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரேக்குள்ளே வந்து இந்த ஸ்கூல் ஃபோட்டோ வந்து இருந்தது. நான் 8வது படிக்கும்போது எடுத்த ஃபோட்டோ இது. என்னோடய லைஃப்லேயே நான் ஹாப்பியாக இருந்தது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் இருந்து ஸ்கூல் போனப்போ தான். ஏன்னா அப்போ வந்து எங்கள் கூட வந்து எங்கள் அப்பா இருந்தார். அதனால் அந்த நினைவுகள்லாம் வந்து ஞாபகத்துக்கு வந்துடுச்சு. இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கருத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதனால தான் இவ்வளோ சிரிப்போடு பேசிகிட்ருக்கேன். ஆனால் அந்த டைமில் குப்பை வண்டி வந்ததுனால வாட்ச்மேனும் வந்து கண்டினியூவாக விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குப்பை வண்டியோட சாங்கு ப்ளஸ் வந்து இந்த விசிலோட சவுண்டுன்றதுனால அது நான் என்ன பேசினேனே புரியலை. ஆனால் நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன். அப்படி என்ன பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த தோசை திருப்பி ட்ரைபேடை பற்றி தான். நம்ம வந்து இன்னும் நம்ம சேனலுக்கு ட்ரைபேட் வாங்கலை. ஸோ அது வரையும் வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்தப்ப யூடியூப்பில் வந்து இது பார்த்தேன். பட் உண்மையாகவே சொல்கிறேன், இது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து நீங்களும் யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரைபேட் இல்லைன்னா யோசிக்க வேணாம். நீங்கள் இதை வச்சே வந்து எடுக்கலாம் வீடியோஸு. அதுதான் நான் வந்து என்ன சொல்லிட்டுருந்தேன் அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அதை பண்ணுறதுக்கு அப்படின்னா அதுக்காக நம்ம எல்லா முயற்சியுமே எடுக்கலாம். இன்றைக்கி நாளைக்குன்னு தள்ளி போடுறதா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நம்ம வீடு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டல் ஹவுஸ் தான். ஸோ ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் வாங்கணும்னு ஆசை தான். பட் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இருக்கிற இடத்த நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட்டி ஸ்பேஸ் இருக்கும் ரூமில். அதை வந்து என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஃப்ரேம்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. எங்களோட பிஸ்னஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இல்லையா, ஃபோட்டோகிராஃபி, அது கூடவே வந்து ஃப்ரேம்ஸு, கிஃப்ட் இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இந்த இடத்துல நான் அவர் எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஏன்னா என்னோடய திங்ஸே நான் இப்படி தான் போட்டு வச்சுருக்கேன்றதுனால. அதனால் இதையும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்ருந்தேன். உங்களுக்கு யாருக்காவது ஃபோட்டோகிராஃபி இல்லை வந்து ஃப்ரேம்ஸு, கிஃப்ட் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நான் அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி மினி விலாகில் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, மணி பிளான்ட் வந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி என் சிஸ்டர்கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து அது என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல. அதுவும் இல்லாமல் நைட்டு வேறு ரொம்ப நேரம் டைம் ஆகிடுச்சுன்றதுனால என்கிட்ட ஒரு கிளாஸ் பாட்டில் இருந்தது, அதில் தண்ணி நிரப்பி வச்சாச்சு. அதுக்கப்புறம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி 2 இதில் வந்து வச்சுருந்தேன். அந்த கப்பு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குட்டியாக இருக்குன்றதுனால அதில் வச்சுருக்கிறது அவ்வளோ நீட்டாக இல்லை. ஸோ ஒரு கிளாஸ் பாட்டில் இருந்தது, அதை ரெடி பண்ணி அதுலேயும் வச்சுருக்கேன். அதோட வீடியோஸ் வந்து மினி விலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். மினி விலாகோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள்.
ரெண்ட் ஹவுஸில் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம செடி வளர்க்குறதெல்லாம் அரிதிரும் தான் இருக்கும். ஏன்னா வந்து ஹவுஸ் ஓனர்லாம் பக்கத்துலேயே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பட் எனக்கு வந்து நான் செடி வளர்க்க முடியாது. ஆனால் ஆசை அப்படின்னா இந்த மணி பிளான்ட் வந்து நீங்கள் வாங்கி வளர்க்கலாம். மற்ற பிளான்ட்டோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா மணி பிளான்ட் வளர்க்குறது கொஞ்சம் ஈஸி தான். மெயின்டெனன்ஸு கம்மியாக தான் இருக்கும். டெய்லியுமே உங்களால் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ண முடியலை அப்படின்னா கூட பரவாயில்ல. வீக்லி 3 டைம்ஸ் இந்த ஈஸியான பேக்கை வந்து போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நிறைய வந்து இது பண்ணணும் அப்படின்றதில்ல. 2 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான். முல்தானி மிட்டி அது கூட தயிர் இது 2ம் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த பேக் போட்டாலும் கழுத்துக்குமே போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா அப்ளை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வச்சு 5 மினிட்ஸ் மேலே தான் இருந்துச்சு. இந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம். மினி விலாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு சீஸி ரோல் பண்ணியிருந்தோம். அதுக்கு டிப்புக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இதை ரெடி பண்ணியிருந்தார். கொஞ்சம் மிச்சமாயிட்டுன்றதுனால நேச்சர்ஸ் கூட வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். இதோட ரெசிபி வேணுன்னா கமெண்டில் வந்து கேளுங்க. இந்த முல்தானி மிட்டி ஃபேஸ் பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீக்லி 3 டைம்ஸ் வந்து போடலாம். இன்னும் 2, 3 கூட ட்ரை பண்ணுவேன். அதுவும் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அப்படியே குளிச்சுட்டு வந்துட்டு ரெடி ஆயாச்சு. எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு லிப்ஸ்டிக்கு அது கூட வந்து ஐலைனர் போட்டுப்பேன். மாய்ஸ்சரைசர் வந்து ஃபஸ்ட்டே போடணும் மறந்துட்டேன்றதுனால அதுக்கப்புறம் போட்டாச்சு. வெளிலலாம் போகிறீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீனும் போட்டுக்கோங்க. அது கூடவே வந்து பொட்டு வச்சு சந்தனம் வச்சாச்சு. சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் மேக்கப் வீடியோன்னு ஒரு 4 ப்ராடக்ட்டை வச்சு போட்டு காமிச்சிருப்பேன். அந்த வீடியோ கீழே கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். அப்போ விட இப்போ கொஞ்சம் கற்றுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சும்மா தான் இருப்போம். கரெக்டாக வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன்னா அதுக்குள்ளே வந்து நமக்கு வெளில போகிற வேலை வந்துருச்சு. ஸோ வந்து வெளில போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? நம்மங்க வீட்டுக்குள்ளேயே வீடியோ எடுக்கிறதுக்கு திணறோம். வெளில போய் எங்கே வீடியோ எடுக்கிறதுன்னு பெருசாக எந்த கிளிப்பிங்ஸும் எடுக்கலை. பட் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தது மினி விலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். வந்ததும் ஃபஸ்ட்டு வேலையாக சமையலுக்குள்ளே இறங்கியாச்சு. ஏன்னா காலையில் தோசை மட்டும் தான் சாப்பிட்ருந்தேன். நார்மலாக நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா ஒரு 1/2 hour to 1 hour சமைச்சிருவோம். பட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு சமைக்கிறோம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். அதுவும் நம்ம சிங்கிளாக ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் ரொம்பவே லேட் ஆகும். டின்னருக்கு எம்டி பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். அதோட ரெசிபி வந்து பார்க்கலாம் வாங்க. கடைக்கு போனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா எம்டி பிரியாணி தான் வாங்கி சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு அந்த சிக்கன் பிரியாணியில் இருக்க சிக்கன் சுத்தமாக பிடிக்காது. குக்கரில் பிரியாணி பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா பிரியாணி டபரா இருக்கும் இல்லையா, அதில் பண்ணுவோம். பட் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வடை சட்டியில் தான் பண்ணியிருந்தேன். எதில் பண்ணால் என்ன அடிகனமாக இருந்தால் போதும் அப்படின்றதுனால இதில் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். அது வந்து வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு தெரியாது நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறோம் அப்படின்றதுக்காக. ஸோ அதனால் இந்த வடை சட்டிலேயே பண்ணியாச்சு. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் இல்லையா பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ் அது எல்லாமே நம்ம வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பிரியாணியை பொறுத்தவரையும் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகணும். அப்போ தான் அந்த கலரும் டேஸ்ட்டும் வரும். வெங்காயம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு வந்து கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி இது நம்ம வீடு அப்படின்னு தோன்றது. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம அங்கே போய் இருக்கணும் அப்படின்னாலே நம்ம விருந்தாளி தான் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடுது. காலேஜெல்லாம் படிக்கும்போது லீவ் விட்டாங்கன்னா அப்பாடா அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பி போயிடுவோம். பட் ரிட்டன் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு 3 நாளைக்கு மேலே நம்ம விருந்தாளி தான், வந்த வேலை முடிஞ்சிருச்சு கிளம்பிடலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வரும். உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இப்படியே பேசிக்கிட்டு நம்மளோட குஸ்கா ரெசிபியை விட்டுறக்கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே நான் வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு 3 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வதங்குறதுக்கு தேவையான உப்பையும் வந்து அதிலேயே போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே ஒரு 2 ஸ்பூனு தனி மிளகாத்தூளும் ஒரு 1.5 ஸ்பூன் பக்கமாக கரம் மசாலா அது கூட வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் ஒரு 3 ஸ்பூன் தயிர் வந்து சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இதே நீங்கள் சிக்கன் பிரியாணி மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் சிக்கன் சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 1.25 டம்ளர் வந்து நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க ரைஸை வந்து அது கூட சேர்த்துக்கலாம். குக்கரில் பண்ணாலுமே இதே ப்ராசஸ் தான். 2 விசில் வந்து வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி வந்து தம் பிரியாணி ஸ்டைலில் தான் வந்து பண்ண போகிறோம். அதுக்காக ரைஸும் தண்ணியும் ஈக்குவல் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட்டான பொருள் வந்து வச்சுக்கலாம். யூடியூப்பில் வீடியோஸ் போடுறதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. பட் இப்போ தான் அதில் உள்ள கஷ்டங்கள்லாம் தெரியுது. நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு டைம், அதை எடிட் பண்ணுறதுக்கு ஒரு டைம்,
திரும்ப அதுக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு ஒரு டைம். அது மட்டும் இல்லாமல் அதை அப்லோட் பண்ணி அதுக்கு ஒரு டைட்டில் வைக்கணும். ஸோ நிறைய டைம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். கொண்டையெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் வேர்த்து விறுவிறுக்க தான் சமைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ விஷயங்களையும் நானே ஒரு ஆளாக பார்க்குறேன் அப்படின்றதுனால என் மேலே எனக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணிக்க முடியல. சிம்மில் ஒரு 15 மினிட்ஸ் தம் போட்டிங்க அப்படின்னாலே நல்லா இந்த மாதிரி உதிரியாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஓப்பன் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் உதிரியாகவே கிடைக்கும். எனக்கு பிரியாணி கூட 65 வச்சு சாப்பிட பிடிக்கும் ரொம்ப. பட் இதுக்கே டைம் ஆகிடுச்சுன்றதுனால ஆனியனோட சிம்பிளாக முடிச்சாச்சு. இந்த வ்ளாகை இதோட முடிச்சுக்கலாம். கிச்சனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. நம்மளோட மணி பிளான்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டில் வந்து ரெடி பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச 2 விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணதில் ரொம்பவே சந்தோஷம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டான வ்ளாகோட வருகிறேன். அதுவரை பாய்.